கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு. வணக்கம் நேயர்களே, நமது பைத்தியம் தொலைக்காட்சியில் பாருக்குள் மோர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் சித்த மருத்துவர் சிகாமணி வந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வேற பைத்தியம் தொலைக்காட்சின்னு வச்சிருக்கானுங்க. என்னென்ன கேள்வி கேட்க போறேன். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. எங்க நல்லா இருக்க போறீங்க? அதான் அந்த சீமான் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, ஆட்சியாளர்கள் முதல் அரசு ஊழியர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெறணும், கட்டாய சட்டம் போடுன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லாம பண்றாரு. நீங்க எல்லாம் எங்க போவீங்க? அப்புறம் சிஎம்ல இருந்து கடைநிலை ஊழியரா இருக்கிற ஒரு பியூன் வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசாங்க மருத்துவமனையில தான் போய் சிகிச்சை பெறணுமா அப்படின்னு ஒரு சட்டம் போட போறாரு அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா. அப்ப நீங்க எங்க போவீங்க? உங்களோட அரசு நீங்க கட்டி வச்சு, நீங்க இத்தனை நாளா கட்டி வச்சு நடத்துற ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வேலை இல்லாம பண்ண வரேன்னு சொல்றாரு ஒரு மனுஷன். அதை யாரும் கேட்க மாட்டீங்க. நீங்க நல்லா இருக்குன்னு வேற சொல்ல வரீங்க. என்னங்க நீங்க அந்த மாதிரி ஒரு சட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா சொர்க்கமா மாறிடுமே தமிழ்நாடு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல செயல் திட்டங்கள் எல்லாம் ஒரு கட்சி கொண்டு செயல்படுத்த முன்வராங்கன்னு தெரிஞ்சும் அதை மக்கள்கிட்ட போயிட்டு புறக்கணிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாவ செயல் உங்களுக்கு தெரியலையா? ஊடகம் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு தேவையான நல்ல செய்திகளை தேடி தேடி எடுத்து நீங்க கொடுத்துருக்கணும். ஆனா இவ்வளவு பெரிய நல்ல திட்டத்தை நீங்க இது வரைக்கும் எந்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த மாதிரி தெரியலையே. எனக்கே தெரியும், தினமும் தொலைக்காட்சிகள்ல செய்திகளை மட்டுமே நான் பாக்குற பழக்கமா இருக்கிற எனக்கே நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு செயல் திட்டத்தை கொண்டிருக்காங்கன்றது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது. இது எவ்வளவு பெரிய பாவ செயல்ன்றதை கொஞ்சம் திருத்திக்கோங்க. நீங்க நல்ல ஊடகம் அப்படின்னு நீங்க பெயர் எடுக்க விரும்புறவங்களுக்கு இது நல்ல அழகு கிடையாது. உங்க இதுல செயல்பட்ட மாத்தீங்க. நான் கேள்வி மட்டும்தான் கேட்போம், நீங்க பதில் மட்டும் தான் சொல்லணும். முட்டாள், இப்படி எல்லாம் மக்களுக்கு அடிப்படை தேவையா இருக்கிற மருத்துவத்தையே இவ்வளவு தரமா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கட்சி வருதுன்னா போயிட்டு விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த கட்சியை விமர்சனம் பண்றியா? நீ நல்லா இருப்பியா? கிழிப்பீங்க. தமிழ்நாட்டுல 4 பேர் மருத்துவமனை கட்டி ஏதோ 4 காசு பார்த்து சம்பாதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை கெடுக்கிறதுக்கு பழப்புல மண்ணொலி போட வரானேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க போல என்ன திட்டுறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. இன்னைக்கு ஊடகத்துல நாம் தமிழர் கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான். முட்டாள், நீ நல்லா இருப்பியா? இந்த முட்டாளை தவிர வேற யாரும் இங்க கேட்கறதுக்கு துணி இந்த ஊடகத்துறையில் யாருக்குமே கிடையாது. எல்லாரும் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பெறணும், கட்டாயம் சட்டம் போட போறோம். அப்படியா இப்படி போட்டுட்டா நம்மளோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் படுத்துன்னு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏன் நீங்க கேட்க தோணல? உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன் பைத்தியம் தொலைக்காட்சியில் வந்துருக்கான். அப்பயே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருக்கணும். என்ன பாருக்குள் மோர்னு பேர் வச்சிருக்கீங்க? இது புதுசா இருக்கு, பாருக்குள் மோர்னு. அது எதுக்காக வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பேரு? நமது நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் மீது அக்கறை கொண்டு பாருக்குள் மோர் என்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி வருகிறோம். அதாவது மோர் கொடுத்து அவங்களை தெளிய வைத்து அப்புறமா அவங்க கிட்ட எங்களுடைய கேள்விகளை நாங்க கேட்போம். உனக்கெல்லாம் எவன்டா தொலைக்காட்சியில வேலை கொடுத்தான்? குறைஞ்சபட்சம் எந்த தகுதி இல்லாத நீ எல்லாம் நெறியாளரா எப்படா இருக்கிற? ஊடகத்துறைக்கே கிடைச்ச மிகப்பெரிய இழிவானோடா நீ. கிழிச்சிங்கன்ற, இருமாப்புன்ற, அவனை குடுங்கன்ற, உனக்கு வேலை கொடுத்துற முதலாளி அவனை கேட்கணும். காசை வாங்கிட்டு கருத்து கணிப்புன்ற பேர்ல பொய்யான கருத்து கணிப்ப மக்களுக்கு திணிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வரல உசுரை கொடுத்து வேலை செய்றீங்க. இதுவோட ஊடகம்? இந்த ஜனநாயகத்தோட 4வது தூணுன்னு சொல்றாங்க ஊடகத்தை. இதுவா ஊடகம்? எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க பண்ற அட்டூழியம் அநியாயத்தை எல்லாம் ஒரு நாள் தட்டி கேப்ப தெருவு மக்கள் நிற்பாங்க. அன்னைக்கு ஆட்சியாளர் பார்த்து நிற்பாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஊடகத்துக்கு எதாவது நிற்பாங்கன்னு எனக்கு தோணுது. நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர் நினைக்கிறேன். அதனால இந்த பேட்டி இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இது பைத்தியம் தொலைக்காட்சி. மீண்டும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது சங்கே முழங்கே. நான் மகாதேவன். என்னுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிர்ந்து உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நண்பர்களிடையே பரப்பி சப்ஸ்கிரைபர்கள் எண்ணிக்கை கூடினால் நான் இன்னும் இது போன்ற வீடியோக்களை போடுவதற்கு உந்து சக்தியாக அமையும். நன்றி, வணக்கம். சங்கே முழங்கு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.